மக்களே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு 4 பேர் வீட்டுக்குள்ள நுழைய போறாங்க. அந்த 4 பேர் யாரு யாரு அப்படின்றதான் பார்க்க போறோம். அதுல 4 பேருமே ஆண் மகன்கள் தான் அப்படின்றது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதை தாண்டி ஒரு பக்கம் திவ்யா மற்றும் கிமி நைட்டு வந்து ரொம்ப நேரம் ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அந்த டிஸ்கஷனோட ஹைலைட்ஸை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கமருதீனோட ஃபேன்ஸில் இப்படிலாம் நடந்துச்சாமே அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல நடந்த விஷயங்களை நம்ம சொல்லுவோம், அதை பயங்கரமாக கொண்டாடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குல்ல, அது கொண்டாட்டம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை பற்றியும் நம்ம பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆயிரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ யார் அந்த 4 பேர் வராங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்னிங் 2 பேரும் ஈவினிங் 2 பேரும் தான் வராங்க. ஓகே, அதில் வந்து கலையரசன் அண்ட் துஷார் அது மார்னிங் பேட்சில் வர என்ட்ரின்னு நினைக்கிறேன். மார்னிங் பேட்ச் ஒரே நிமிஷம் அப்படி இருங்களேன், செக்கும் பண்ணிடுறேன். ஏன்னா அது மார்னிங் யார் சாயந்தரம் யாருன்னு நமக்கே கொஞ்சம் டவுட்டில் இருக்கா, அந்த டேட்டை மட்டும் கரெக்டாக சொல்லிடும். மார்னிங் என்ட்ரி கலையரசன் துஷார் கரெக்டு. ஈவினிங் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் அமித். ஓகே, இதில் ஹைலைட் என்னன்னா, சாண்ட்ரா வெளியே பிரஜன் உள்ளே. நல்லா இருக்குல்ல, சாண்ட்ரா வெளியே தள்ளுவோம் பிரஜனை உள்ளே தள்ளுவோம் அப்படின்றது தான். இதில் குறிப்பாக துஷார் வரும்போது அரோராவோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்னு. ஏன்னா துஷார் வீட்டுக்குள்ளே கேம் ஆனதை விட துஷாரை பேரை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே பெருசாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. துஷாரே அந்த அளவுக்கு இருந்து ஹைலைட் ஆயிருப்பான். மறந்து போனவங்களுக்கு கூட துஷார் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் குறிப்பாக நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, அரோராக்கும் துஷாருக்கும் ஒரு பயங்கரமான டான்ஸ் மூமெண்ட்லாம் கிரியேட் ஆயிருக்காமே அப்படின்றது தான் தகவல் வருது. துஷாரோட அந்த டான்ஸ் திறமையை நம்ம கடைசி வாரம் தான் நம்ம பார்த்தோம். அந்த ஹோட்டல் டாஸ்க்லாம் துஷார் இப்படிலாம் டான்ஸ் ஆடுவானா, இந்த மாதிரிலாம் வருமானதே நமக்கு அப்படி தெரியும். அந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். அடுத்து கலையரசன் வந்து என்னென்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரிலங்க. கலை வந்து வெளியே நிறைய பார்த்து ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கான் வீடியோஸில். வீட்டுக்குள்ளே வந்து யாரை செய்ய போகிறான், யாரை வச்சு கிழிக்க போகிறான்றது வெயிட் பண்ணுறேன். கொஞ்சம் இடக்க முடக்கான ஆள் தான் கலையரசன், பார்ப்போம். அடுத்து அமித் மற்றும் பிரஜனு. ஸோ அமித் கிட்ட பெருசாக எதிர்பார்ப்பு இருக்க முடியாது, ஆனால் வருத்தப்படுவார். ஏன்னா கானா வினோத் போனதுக்கும் இதுக்கு போனதுக்கும் வருத்தப்படுவார். அமித்தும் அண்டு அரோராவோட காம்போவை எதிர்பார்க்கணும். ஏன்னா அரோரா நீ எல்லாம் தகுதியே இல்லைம்மா, நீ எல்லாம் எப்படிம்மா சஸ்டெயின் பண்ணுன்ற மாதிரி போகும்போது ஒரு விமர்சனத்தை வச்சு தான் நாமினேட் பண்ணாரு. அதை அரோரா ஜஸ்டிஃபையும் பண்ணிட்டா. அந்த இடத்துல அமித் வந்து அரோரா கிட்ட என்ன பேசுறார் அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா நம்ம வெயிட் பண்ணோம். இது ஒன்று. அடுத்து மெயினான ஒரு விஷயமே பிரஜன் அண்டு திவ்யா. ஏன்னா திவ்யா ஆல்ரெடி பிரஜன் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. பிரஜன் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை, உள்ளே வந்தும் என்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கலான்ற வருத்தம் இருக்குது. அதை தாண்டி பிரஜன் இன்னும் சில பேர் மேலே காண்டா இருக்கிறதுக்கான ஒரு பக்கம் திவ்யா பிரஜன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வியானா பிரஜன், ரம்யா பிரஜன் அப்படின்ற மாதிரி இருக்கும். குறிப்பாக வியானா பிரஜனுக்கு நிறைய சம்பவங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது பார்ப்போம், பிரஜன் வர்சஸ் வியானா. ஏன்னா வியானா கொஞ்சம் தெனாவட்டா பேசியிருப்பாங்க. அவர் நான் ஹெலிகாப்டரில் வர போகிறாரா, அவர் வந்து இப்படிலாம் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதை பார்த்துருப்பார். எபிசோடில் வரல, ஆனால் லைவ்ல வந்துருச்சு. அதை பார்த்துருந்தாருன்னா ரியாக்ஷன், அங்கே ஆக்ஷன் நடந்திருக்கு, ரியாக்ஷன் நடக்கணும்ல, அதுக்கு குறிப்பிடத்தக்க ஹைலைட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒன்று. ஓகே, இந்த 4 கண்டஸ்டன்ஸ் தான். ஓகே, அடுத்து திவ்யா வந்து நைட்டு கெமி கிட்ட கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, எனக்கு வந்து டே 1லேருந்து எனக்கு ப்ராப்ளமே இல்லை. இவர் கூட எல்லா ப்ராப்ளம் வந்தாலுமே அவர்கிட்ட வந்து நம்ம ஜாலியாக பேசி இதெல்லாம் ஆயிடுவார். இப்படி ஏன் பண்ணுறாருன்னும் போது கெமி சொல்கிறாங்க, வாட்டர் மெலானுக்கு நீ இப்படி தான் ஜாலியாக இருப்பார். அவர் கூட நீ ஜாலியாக விளையாடலாம், எல்லாம் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அவருக்கு அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பித்தா அவர் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவார். எப்படி நீ வாட்டர் மெலானுக்கு அகெயின்ஸ்டாக நீ பேசக்கூடாதுங்க, பேசினா உங்களையே திருப்பி அட்டாக் பண்ணுறது, உங்களுக்கு திரும்ப பேசுறது தான் அவருடைய கேமே அப்படின்ற மாதிரி. இல்லை, இன்னைக்கு கூட நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்வீட்டை வச்சு புல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது அப்படின்றது ஜாலியாக இருந்தது. இதில் குறிப்பாக பாய் ஃப்ரெண்டை கைட்டி விடுறது, லவ், இதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நான் எடுத்துகிட்டு போனால் இதுவாயிருச்சு. பட் இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருந்திருக்கணும், மிஸ்டேக்ஸ்லாம் பாயிண்ட் பண்ணியிருக்கணும், அதை பண்ணி இருக்கிறது தான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. அதில் நாளே அவர் உள்ளே வரும்போது அங்கே பெட்டில் தூங்குறதுக்கே பிரச்சனை போனா போது, நம்ம அவருக்காக பேசி யாருக்குமே விருப்பம் இல்லை, நம்ம பேசி இதெல்லாம் பண்ணால் இப்போ வந்து என்கிட்டயே ஏறுறாரு, என்கிட்டயே இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, என்னது இது அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக எனக்கு குரட்ட பிரச்சனைலாம் இல்லை. ஸோ நான் அன்றைக்கே என்ன பண்ணிட்டேன், தனியாக இருக்க போகிறாரு, தளரும் போய் படுக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்காக நான் பேசினேன். இன்னும் என்னடான்னா அப்படியே இன்னைக்கு இஷ்யூ அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேலே திருப்புறாரு. எப்படி ட்விஸ்ட் பண்ணி ஏன் மேலே திருப்புறாரு? எல்லாம் இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தானே பண்ணுறது, இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் திரும்ப லூப்லேயே பேசுகிறாரு, என்ன கதை அப்படின்னும் போது உடனே கெமி சொல்கிறாங்க, ஏங்க இதைத்தாங்க எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணார்,
அன்னைக்கு கிச்சன்ல பிரச்சனையே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த நடக்கிற பிரச்சனையை விட்டு முந்தின பிரச்சனைலாம் எடுத்துன்னு வந்து ஏன் மேல அக்யூசியேஷன் வைக்கிறாரு. ஸோ இது அவர் அப்பவுமே அப்படிதான் பண்ணிருக்காரு, இவரை திருத்தவே முடியாது, இவர் இப்படிதான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்க கிமி திரும்ப. ஆனா இன்னொரு விஷயம் திவ்யா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் தேவை. இப்ப நீ அவர் கூட இருக்கியா, அவர் வந்து இப்ப நீ சண்டை போட்டேன்னு கண்ட்ரோல்ல பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் அதே மாதிரிதான் அங்க பாருவோட கண்ட்ரோல்ல இருந்தார், பாரு கூட இருந்துகிட்டே இருந்தாரு. ஆனா என்ன பண்ணுவா, பார்வதி ஏத்தி ஏத்தி விட்டு இதெல்லாம் பண்ணுவா. ஆனா உனக்கு அவர் அடங்கி போறாரு, அதனால உங்க கூட அப்படி ஒரு விஷயத்துல இருக்காரு. மற்றபடி அவர் பண்றதுனால அவர் கரெக்ட்லாம் கிடையாது, நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. இதுல சபரி வந்து ஒரு விதமா ஹேண்டில் பண்ணுவான், அதை அப்படியே விட்டுருங்க, அப்படியே ஃப்ரீயா விட்டு போங்க அப்படின்னு, அது அவனுடைய ஹேண்டிலிங் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. உடனே திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, சபரி ஹேண்டில் பண்ற மாதிரிலாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அது அவனுக்கு ஓகே, பட் எல்லா வாட்டியும் அப்படியே இருக்க முடியும் போது கெமியை சொல்லிடுறாங்க. சபரி அப்படி இருப்பான், மொதல் வாட்டி அவங்க சொல்றதை கேட்கலாம், ரெண்டாவது வாட்டி அவர் திரும்ப பண்ணாருன்னா நான்லாம் சும்மா விட மாட்டேன், சண்டை இறங்கி வச்சு செஞ்சிருவேன். அவர் குறிப்பா கண்ணை பார்த்தெல்லாம் பேச மாட்டார், இதெல்லாம் பேச மாட்டாரு, இப்படி 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 இப்படின்னு அலைஞ்சு பேசுவாரு, அவர் நிறைய விஷயங்கள் இப்படிதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸை குறைச்சிக்கோ நீ திவ்யா கிட்ட சொல்லுவாங்க. ஓகே, கண்டிப்பா நாளையில இருந்து ஸ்பேஸை குறைச்சுதான் இருக்க போறேன், அவர்கிட்ட நேரா சொல்லிட போயிறேன். ஸோ இதுக்கப்புறம்லாம் வந்து இந்த மாதிரி வெயிட் பண்றதுலாம் கிடையாது, டைரக்டா சொல்றது தான் நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க ஒரு டிஸ்கஷன் போகுது. அடுத்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு டிஸ்கஷன் வருது. என்னன்னா கமருதீனோட மேட்ரு. கமருதீன் வந்து என்னெல்லாம் எவ்வளோலாம் திட்டியிருக்கான், என்னெல்லாம் பண்ணியிருக்கான், கடைசி வரையும் அவனும் திருந்த மாட்டான், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட திருந்த மாட்டான்னு சொல்ல, அவங்ககிட்ட போய் வெளியே நான் பேசுவேனான்னு தெரியல. ஏன்னா திவாகர்கிட்டயும் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், அவரை ஒரு பர்சனல் கனெக்டுக்குள்ள எடுத்துட்டு வர மாட்டேன், பட் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக நமக்கு அதான் பழப்பண்ணும் போது அதில் கனெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரியா எனக்கு கமருதீன், ஆனால் ப்ரொஃபஷனலாக கூட கமருதீன் என்கிட்ட கனெக்ட் பண்ணுவான்னு தெரியல, அந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்கான், எனக்கு அவன் கூட செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அங்கே சொல்றாங்க. திவ்யாவும் என்ன சொல்றாங்க, நான் கமருதீனுக்கு பல வாட்டி அட்வைஸ் பண்ணேன், அவன் நான் சொல்லியும் கேட்கல, 2 நாள் கழிச்சு என்கிட்டயே அட்டாக் பண்றான், இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி கமருதீனை பத்தின டிஸ்கஷனுமே அங்கே போயிட்டு இருக்கு. இப்படி கமருதீன் பத்தின டிஸ்கஷன் போயிட்டு அதுக்கப்புறம் பேசி சால்வ் ஆயிருச்சாங்க, பேசி அங்கே கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. அந்த டாபிக்லாம் நிறைய டாபிக் பேசி கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. இப்போ அந்த கமருதீன் டாபிக் எடுத்ததால நான் இன்னொரு விஷயத்துக்கு வரேன். எல்லாம் கமருதீனோட செலிப்ரேஷனை பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களே, அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக நோட்டீஸ் பண்ண யுவரானர், அது எல்லாமே கட்டமைக்கப்பட்ட விஷயங்கள். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன்லாம் நடக்குதுல்ல, அந்த ஏரியா எனக்கு தெரியும், என் சித்தி வீடும் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. அதுவும் அவங்க போனாங்களே ஒரு ஏரியா, அந்த ஒரு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடு குறுக்கு ரோடு தான், எனக்கு தெரியும் அதில் எவ்வளோ கூட்டம் கூடும், எவ்வளோ விஷயங்கள் பண்ணணும்னு. அது எல்லாமே செட்டப் பண்ண கூட்டம் தான். அவங்க ஏரியாவில் இருக்கிற பசங்களும் அந்த ஒரு கூட்டமாக கூடி நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணோம், பொதுமக்களோட கூட்டம் இருக்காது, அந்த பசங்களே இருக்கிற கூட்டமும் ஏதோ போகிற வழியில் ஏதோ ஒரு 2, 3, 4, 5 பேர் மக்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அது பிரம்மாண்டமான கூட்டம் கிடையாது, அந்த ஒரே கூட்டம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரே கூட்டம் தான் எல்லா இடத்தையும் டிராவல் பண்ண மாதிரி இருக்கும் அந்த இமேஜ் ப்ரொஜெக்ஷன். இவர் என்ன பண்ணிட்டாருன்னு இவருக்கு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் பார்க்குறீங்க, எனக்கும் அந்த கேள்வி எனக்கு இருந்துட்டு இருக்கு. பட் இது நம்ம தேட்டு அந்த ஏரியாவில் விசாரிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ற தகவல் என்னன்னா, அது எல்லாமே முழுக்க இவங்களா ரெடி பண்ண கூட்டம், எல்லாமே இவங்களா ரெடி பண்ண செட்டப் தான் அப்படின்றத நீங்க நம்பிக்கணும். எனக்கும் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜ் கிரியேஷனை அவங்க பண்ண ட்ரை பண்றாங்க வெளியே போயிட்டு. ஆனா அவங்க பண்ண தப்புக்கு தான் இந்த மாதிரி நடக்குது, புரியுதா? ஆனா அது என்ன பண்றாங்க, நமக்கும் சப்போர்ட் இருக்குன்னு. கமருதீனுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பயங்கரமான கொண்டாட்டம்லாம் நீங்க சில கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்ல, அது எல்லாமே செட்டப் பண்ணதுன்றதை இங்க சொல்லிக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் கைஸ்.